Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். தக்காளி யூஸ் பண்ணாம மசாலா பவுடர் ரெடி பண்ணி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல பண்ண போறோம். முதல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ரெடி பண்ண போறோம். மசாலா பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்: தனியா 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு 10, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கல்பாசி 1 ஸ்பூன், ஏலக்காய் 6, மிளகு 1 ஸ்பூன், பிரியாணி இலை 2, நட்சத்திர சோம்பு 2, பட்டை 2 இன்ச், ஜாவித்ரி 2, லவங்கம் 4, ஷாஹி ஜீரா 1 ஸ்பூன் அதாவது கருஞ்சீரகம், ஜாதிக்காய் 1/2 ஸ்பூன். இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். பேன் சூடு பண்ணி தனியா, முந்திரி, ஜீரகம், கல்பாசி, சோம்பு, மிளகு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பட்டை, கருஞ்சீரகம், ஜாவித்ரி, ஜாதிக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல வாசனையான மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். மசாலா பேஸ்ட் அரைக்க தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 15, பச்சை மிளகாய் 8லேருந்து 10, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு 2 மீடியம் சைஸ்ட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இஞ்சி 50 கிராம். மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட்டும் மசாலா பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி பண்ணலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 2 பேக்கெட், ஜீரக சம்பா அரிசி 2 கிளாஸ் அதாவது 1 கிலோ, வெங்காயம் 5, எண்ணெய் 3 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், தயிர் 200 கிராம், புதினா இலை 1 பவுல், கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 2 கிளாஸ் அரிசி யூஸ் பண்ணுறதுனால 4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கு சூடான தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி பேனில் எண்ணெய், வெங்காயம், லைட்டாக வதக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. மஷ்ரூம் லைட்டாக வதங்கினதும் அதுலேருந்து தண்ணி வரும். அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தயிர், மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா, கொத்தமல்லி,
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். 2 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி தண்ணியை நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணியை சூடு பண்ணி சேர்த்தா பிரியாணி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் நார்மலான தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 20 நிமிஷம் தம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.